மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல கன்சிடர் 3 அப்படின்னு ஜென்ரலா நம்ம சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ணுவோம்னா ஒரு 3 ஸ்டாக் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அது உடனே போய் நாளைக்கு என்ன பண்ணக்கூடாது, கன்சிடர் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. கன்சிடர் 3ன்னா இது ஏன் நம்ம வாங்கக்கூடாதா, இந்த என்ன பிரைஸ்ல வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இந்த கன்சிடர் 3 கான்செப்ட்ஸ் எல்லாம். இப்போ நம்ம பார்க்க போற முதல் கம்பெனி, மொத்தம் 3 கம்பெனி இருக்கு. அதுல முதல் கம்பெனி ஜைடஸ் லைஃப் சயின்ஸ். இந்த ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு பார்மாசிட்டிக்கல் கம்பெனி. உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இந்த கம்பெனி போன ஜூன் மாதம் சேல்ஸ் நல்லா இருக்கு, நல்ல growth கொடுத்துருக்கு. குவார்டர்லி ரிசல்ட் சொல்றேன். பட் நெட் ப்ராஃபிட்ல உங்களுக்கு 28% மைனஸ்ல இருக்க மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காலத்துக்கு காலம் அந்த ப்ரெஷர்லாம் சரியாயிடும். பட் சேல்ஸ் அஃபெக்ட் ஆனதான் நம்ம பயப்படணும். டிவிடெண்டும் அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிருக்காங்க. வை பிகாஸ் அந்த புக் சைஸை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணி கேபெக்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக சில வேலைகள்லாம் நடக்கும் அதுக்கு பின்னாடி அப்படிங்கிறதுனால. இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் 1135 ரூபாய் இருக்கு. இதோட பி கரண்ட் பி அப்படி எடுத்துக்கிட்டோம்னா 25.48, இண்டஸ்ட்ரி பி எடுத்துக்கிட்டா 37. பட் நீ இண்டஸ்ட்ரி பி வச்சு கணக்கெடுக்க கூட சொல்லிருக்கேன். அந்தந்த கம்பெனிக்குன்னு ஒரு ஆவரேஜ் பி இருக்கும். அந்த பி தான் நீங்க வந்து அந்த கம்பெனியோட ஷேரை கன்சிடர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு X/2 கான்செப்ட் சொன்னல, அதை எப்படி கால்குலேட் பண்ண இந்த கம்பெனிக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சும்மா கால்குலேஷன் எடுக்கிறேன். அதாவது இந்த கம்பெனியோடைய நீ ஸ்கிரீனர் யூஸ் பண்ணி பி செக் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட இயர் ஆன் இயர் growth என் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா சேல்ஸ்ல சொல்றேன், கிட்டத்தட்ட ஒரு 12%, 16%, 21% இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே இந்த பக்கம் நம்ம நெட் ப்ராஃபிட் எடுத்து பார்த்தோம்னா 11, 19, 32 அப்படி வேரியேஷன். ஸோ இயர் ஆன் இயர் growthல நம்ம என்ன கொடுக்கலாம், ஒரு வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு 17.5% இயர் ஆன் இயர் இவங்க க்ரோ ஆவாங்க. நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிறேன், நீங்க கூட எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ்க்காக நான் என்ன பண்றேன், கம்மியாக எடுத்துக்கிறேன். இந்த கம்பெனி ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 50 ரூபாய் அப்படின்னு காட்டும். இப்போ இந்த 50 ரூபாங்கிற ஏர்னிங் பர் ஷேரை நான் என்ன பண்றேன், 17.5 இயர் ஆன் இயர் வந்து வளர்ந்தா எப்படி வந்து ஒரு 2031 போய் லேண்ட் ஆகும் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்து பாக்குறேன். இந்த ஸ்டாக்கோட ஏர்னிங் பர் ஷேர் 112 ரூபாய் மேபி வரலாம் அப்படின்னு கெஸ் பண்றோம். சரி, ஓகே, மேபி வரலாம் அப்படி வச்சுக்கோமா. நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன், இதை எதாவது மல்டிப்ளை பண்ணணும். மினிமம் பி அந்த கம்பெனியோட போன 5 வருஷத்துல எந்த மினிமம் ஓரளவுக்கு வெயிட் அதிகமா வந்து டச் பண்ணக்கூடிய அந்த இடத்தை எடுத்துக்கணும்னு சொல்லி. பட் நீங்க அதை தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம X/3 கன்சிடர் பண்றதுனால நீங்க ஆவரேஜ் பி கூட எடுத்துக்கணும். அந்த கம்பெனியோட ஆவரேஜ் பி எடுங்க, எப்பவுமே இண்டஸ்ட்ரி பி எடுக்காது. அந்த கம்பெனியோட ஆவரேஜ் பி அப்படின்னு கவனிக்கும் போது நமக்கு 22 தெரியுது. அப்போ 22 into 112, அதாவது ஏர்னிங் பர் ஷேர், எக்ஸ்பெக்டட் ஏர்னிங் பர் ஷேர் in 2031. ஸோ அப்போ நமக்கு எக்ஸ் என்ன வருதுன்னா 2464 ரூபா வருது. 2464 ரூபாய் எக்ஸ்னா எக்ஸ் டிவைடட் பை 2 அப்படிங்கிறது 1232 ரூபாய். இன்னைக்கு எவ்வளோ இருக்கு, 1135 ரூபாய் இருக்கு. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கிடைக்குது உங்களுக்கு, கிட்டத்தட்ட 8% டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது. 8% டிஸ்கவுண்ட்ங்கிறது ஓகே கன்சிடரபிள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. எப்போ வந்து இன்ஸ்டிடியூஷன் உள்ள வருவாங்கன்னா குறைஞ்சபட்சம் 30% மேல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது, 25% மேல டிஸ்கவுண்ட் கிடைக்குதுனா தான் இன்ஸ்டிடியூஷனால உள்ள வரும். ஏன்னா வால்யூம் அதிகமா எடுத்துட்டு வருவாங்க இல்லையா. அப்போ நம்ம X/2 என்னன்றது கண்டுபிடிச்சது மட்டும் போதாது, X/3 என்னன்றது கண்டுபிடிங்க. 821 X/3ங்கிறது நமக்கு பாட்டம் லெவலா தெரியுது, X/2ங்கிறது டாப் லெவலா தெரியுது. அப்ப எக்ஸ் என்ன தெரியுது, 2464 ரூபாய். இது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சுங்களா. அப்ப நமக்கு பிரைஸ் பேண்ட் என்ன தெரியுதுன்னா 821 ரூபாயில இருந்து 1232 ரூபாய்ங்கிறது இதோட பிரைஸ் பேண்டா தெரியுது. ஓகே, இப்போ நம்ம அடுத்த கம்பெனி பார்க்க போறது நிப்பான் லைஃப் இந்தியா ஏஎம்சி. இந்த கம்பெனி மியூச்சுவல் ஃபண்டோடைய கேபிட்டல் மார்க்கெட்ல வரக்கூடியது. மியூச்சுவல் ஃபண்ட் தவிர்க்க முடியாத ஒரு கம்பெனியா இன்னைக்கு இருக்கு. நிறைய பேர் இதுல வந்து அதிகமான வால்யூம் பண்ணியிருக்காங்க, பிசினஸ் வால்யூம். ஸோ இவங்களோட ஏவிஎம் தான் இயர் ஆன் இயர்ல வேகமா வளர்ந்துட்டு வரக்கூடிய டாப் 10 நிறுவனங்கள்ல முக்கியமான இடத்துல இவங்க இருக்காங்க. அப்போ இந்த கம்பெனி போன வருஷம் இயர் ஆன் இயர் சேல்ஸ் growth, அதுக்கப்புறம் உங்களுடைய நெட் ப்ராஃபிட் growth இதெல்லாம் பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டா சொல்றேன் ஒரு 22% வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, பாசிட்டிவ் சைட். ஓகே, இவங்க முக்கியமா மேன் பவர் அதிகமா இன்வெஸ்ட் பண்றதை விட அதிகமா டிஜிட்டல் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால பெரிய அளவுக்கான செலவுகள் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனா மார்க்கெட் ஒருவேளை நெகட்டிவ்னு பார்த்தோம்னா மார்க்கெட் ஒருவேளை கிராஷ் ஆச்சுனாலோ எதிர்காலத்துல இவங்களுடைய ஏவிஎம் குறைஞ்சதுனாலோ இவங்களுடைய கலெக்ஷன் அந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது ஒன்று முக்கியமான விஷயம். ஜியோ பாலிட்டிக்ஸ் காரணமா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம போஸ்ட்போன் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து இதுக்குண்டான நெகட்டிவ்ஸ். இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1167 ரூபாய் அரௌண்ட் அப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இல்லையா. இந்த கம்பெனி ஏர்னிங் பர் ஷேர் 25 ரூபாய் 59 பைசா பிளஸ் பி ரேஷியோ எடுத்தீங்கன்னா 45 தெரியுது. இப்போ நாம என்ன பண்ணணும்னா இந்த கம்பெனி இயர் ஆன் இயர் சேல்ஸ் growth என்னன்னு கவனிக்கணும். இப்போ சேல்ஸ் growth கொஞ்சம் 16%, 25%, 23% சேல்ஸ் growth ஆகும். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்ல கொஞ்சம் 18, 28, 21. இப்போ ஓவரால் நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு 20% இயர் ஆன் இயர் growth கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி நம்ம கண்ணுக்கு தெரியுது. இந்த கம்பெனில நம்ம எப்பவுமே வந்து ஒரு சேஃபர் சைடு எடுக்கிறது சேஃப் அப்படிங்கிறது தான். போன வருஷம் அதாவது 2026 இவங்களுடைய ஏர்னிங் பர் ஷேர் என்ன இருந்ததுன்னா 25 ரூபாய் 66 பைசா இருந்தது. எங்க இருந்து வந்திருக்கு பார்த்தோம்னா
11 ரூபாய் ஆரம்பிச்சு 25 ரூபாய் 56 பைசா வந்தது இல்லையா? இதுக்கு நான் சும்மா ஒரு எக்ஸல் போட்டுக்கிறேன். இன்னைக்கு 2026 ரூபாங்கிற earning per share இருக்குன்னா இது இயர் ஆன் இயர் 20% 20% ஒரு ரூபாயில வளருதா இருந்தால் 2031 64 ரூபாய் earning per share வர வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு வேளை அந்த 2031 64 ரூபாய் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஆவரேஜ் பி என்ன? நான் மினிமம் பி எடுக்கல, ஆக்சுவலா நீங்க மினிமம் பி எடுக்கிறதா ஆவரேஜ் பி எடுக்கிறதா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கணும். ஆவரேஜ் பி 32 இருக்கு இந்த கம்பெனியோட ஆவரேஜ் பி. அப்ப இதை நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வருதுன்னா எக்ஸ் 2043 வருது. எக்ஸ் டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டோம்னா 1022 ரூபாய். 1022 ரூபாய்ங்கிறது எக்ஸ் டிவைடட் பை 2. பட் நமக்கு வந்து இப்போ என்ன மார்க்கெட் பிரைஸ் 1168. ஸோ 14% கூடுதலா இருக்கு. இப்ப இருக்க நம்ம எதிர்பார்க்கிற எக்ஸ் பை 2 விட 14% கூடுதலா இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. அப்ப எக்ஸ் பை 3 என்ன? 681 ரூபாய். இந்த 681 இருந்து 1022க்குள்ள ஆசோலேஷன் வரும்போது நம்ம இதை கன்சிடர் பண்ணணுமே தவிர இது அதுக்கு மேல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். பட் இந்த 14% தானே சார் கூடுதலா இருக்கு, போட்டு வாங்கி வச்சிட்டோம்னா என்ன 2043 நம்ம டார்கெட் இருக்கு, அதெல்லாம் உங்க விருப்பம். நாங்க வந்து இந்த கால்குலேஷன் எப்படி பார்க்கணும்னு சொல்றேன். ஏன்னா இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த கம்பெனில இன்னுமே உங்களுக்கு பெட்டரான ஒரு பொசிஷன் தெரியும் பாருங்களா. அதாவது ஆனந்த்ராஜ் லிமிடெட். இது வந்து ஒரு ரியல் எஸ்டேட், டேட்டா சென்டர், கிளவுட் மாதிரியான விஷயங்களை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி கொடுக்கறதுலையும் சரி, இப்போ சொந்தமாக டெல்லியில இவங்க வந்து ஒரு டேட்டா சென்டர் கிரியேட் பண்றாங்கன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்கன்னா இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய இடங்கள்ல டேட்டா சென்டர் கிரியேட் பண்ணி அதை வாடகைக்கு விட போறாங்க. பல நிறுவனங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா உள் வாடகை விடுறது மாதிரி வாடகைக்கு விடுறதுக்கான பிளான் எல்லாம் இவங்க வச்சிருக்காங்க. அப்படி ஒரு வேலை நடந்ததுன்னா அவங்க இயர் ஆன் இயர் குரோத்லாம் பெட்டரா போகும். இப்போதைக்கு நீங்க பார்க்க வேண்டியது ஒரு ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய பலமான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்து எதிர்காலத்துல இந்த கிளவுடு, டேட்டா சென்டர் இதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா டிமெர்ஜ் பண்ணி தனித்தனி ஸ்டாக்கா மாற்ற போறாங்க. ரியல் எஸ்டேட்ல இருந்து எல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா ஸோ உண்மையான வேல்யூ என்னன்னு அன்லாக் ஆகிறது சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறாங்க. இப்போதைக்கு ஒன்னா தான் இருக்கு, அதுல எந்த குழப்பமும் இல்லை. பட் ரியல் எஸ்டேட் மாதிரியான இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னன்னாக்கா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒருவேளை வட்டிக்கு வாங்கி இருந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிரச்சனை வரும். கவர்மெண்ட் ஆர்டர் எடுக்கிறாங்க, அது டிலே ஆச்சுன்னா இவங்களுக்கு மேன் பவர் அதிகமாக செலவாக சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து பாதகமான விஷயங்கள் என்னங்கிறத பார்க்குறோம். இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அரௌண்ட் 630 ரூபாய், அரௌண்ட் 630 ரூபாய். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கேஸ்ல இவங்களுடைய பி ரேஷியோ 38-39 ரேஞ்ச் இருக்கு. இந்த கம்பெனியோட earning per share 16 ரூபாய் 13 பைசா இருக்கு. இது மட்டும் நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம எதுக்காக சொல்றோம்னா இப்போ நம்ம இதோட எக்ஸ் பை 2 என்ன, எக்ஸ் பை 3 என்னன்னு கண்டுபிடிச்சு இது டிஸ்கவுண்டட்ல எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம டிஸ்கவுண்ட்ல கிடைக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா? அப்படின்னா இந்த கம்பெனி இயர் ஆன் இயர் growth அப்படின்னு எடுத்துன்னா 59%, 38% அப்படின்னு வளருது. சேல்ஸ்ல சொல்றேன். அது நெட் ப்ராஃபிட்ல பாத்தீங்கன்னா 120%, 54% இந்த மாதிரி வருது. நம்ம இவ்வளவு எடுத்துக்க முடியாது. அடுத்த 5 வருஷத்துக்கு நான் என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு 25% எடுத்துக்கிறேன். இயர் ஆன் இயர் 25% அந்த மாதிரி growth கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்த கம்பெனியோட கரண்ட் பி எடுத்து பார்க்கும்போது 16 ரூபாய், அரௌண்ட் 16 ரூபாய் இருக்கு. இது இயர் ஆன் இயர் வளர்ந்தா எப்படி ஆகுதுன்னு பார்த்தோம்னா 50 ரூபாய். இன்னைக்கு 16 ரூபாயில இருக்கக்கூடிய earning per share மேபி 2031ல 50 ரூபாய் வரைக்கும் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஆவரேஜ் பி எடுத்தோம்னா 40, மினிமம் பி எடுத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா வரும், 25, 28 அந்த மாதிரி வரும். பட் நான் என்ன பண்றேன்னா இதுல ஆவரேஜ் பியே எடுத்துக்கிறேன். ஆவரேஜ் பி எடுத்து பார்க்கும்போது இது 1985 ரூபாய் வருது. எக்ஸ் 2031க்கான எக்ஸ் என்னன்னா 1985. அப்போ 1985னா எக்ஸ் டிவைடட் பை 2 போடும்போது 992 வருது. இன்னைக்கு ஷேர் பிரைஸ் எவ்வளோ? 630. அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட்ல கிடைக்குதுன்னா 37% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது. ஓகேங்களா? இப்போதான் இன்ஸ்டிடியூஷன் இது உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதீதமாகவும் இருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். நீங்கள் மினிமம் பிஏ போட்டு பாருங்க. ஓகே, மினிமம் பிஏ போடணுமா ஆவரேஜ் பிஏ போடணுமாங்கிறது நான் உங்ககிட்ட விட்டுறேன். ஓகேங்களா? எது உங்களுக்கு போர்ட்ஃபோலியோவில் போட்டால் எது சேஃப்னு நினைக்கலாம் அதை போடுங்க. ஏன்னா சில நேரங்களில் மினிமம் பிஏக்காக காத்திருந்தீங்கன்னா சில பஸ் எல்லாம் நிற்காம போயிருக்கு கூட சான்ஸ் இருக்கு. அதனால நீங்கள் 2 பக்கமும் போட்டு பாருங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி ஆவரேஜ் பிக்கு கிட்ட வரும்போதெல்லாம் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணி ஒரு மினிமம் நம்பர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டிஃபரன்ஸை நீங்கள் பாருங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஓரளவுக்கு இந்த 3 கம்பெனி சொன்னேன். சைடஸ் லைஃப் சயின்ஸ் சொன்னேன், அது கிட்டத்தட்ட 8% டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது உங்களுக்கு. நிப்பான் ஏஎம்சி சொன்னேன், அது ஆல்ரெடி 14% வந்து அப்பாயி போயிடுச்சு. ஆனந்தராஜ் சொன்னேன், 37% உங்களுக்கு 10 டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். இந்த 3 விஷயங்களை நான் ஒரு கணக்கு போட்டிருக்கேன். இது என்னுடைய கணக்கு தான், உங்களுக்கான கணக்கு. நீங்களும் போட்டு பாருங்க. மேபி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க, நான் நிச்சயமா வெரிஃபை பண்றேன். ஓகேங்களா? நீங்க நம்மள மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கோங்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட்ல மிக முக்கியமான பாதுகாப்பு. ஓகேங்களா? ஸோ நான் ஏதாவது தவறு செஞ்சாலும் நீங்க சொல்லலாம், நீங்க தவறு செஞ்சால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம தொடர்ந்து செய்வோம். என்னோட யூடியூப் சேனல் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராகவே உங்க கூடயே வரும், பயப்படாதீங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கீழே. ஓகே, ஸோ மீன் டைம் இன்னும் நல்லாவே என் கூட பேசி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் டிஸ்கஷன் கிடைக்கும், நிறைய வார் ரூம்ஸ் கிடைக்கும். வார் ரூம்ஸில் நம்ம பேச என்ன ஆகும், நிறைய விஷயங்கள் கிளாரிஃபை ஆகும், நமக்கு கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், பில்ட் ஆகும், நம்ம செய்கிற தவறுகளை நம்ம குறைச்சிப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்ல கம்யூனிட்டிக்கு பின்னாடி நடக்கக்கூடிய மிக முக்கியமான ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ அதனால டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பாக லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எனிவே
நான் எப்பவுமே சொல்றது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்வது என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்கன்னு. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.